Okay students, 10th geography unit 4ல resources and industry lessonலடா நம்ம வந்து industry topic தான் இன்னைக்கு பார்க்க போறோம். part 4 முடிச்சிருக்கோம். part 5 இது. ஓகே, இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா தொழிற்சாலைகள். உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? இட் ரெஃபர்ஸ் டு த ஆக்டிவிட்டீஸ். அங்கே என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் கன்வெர்ட்ஸ் த ரா மெட்டீரியல்ஸ், அதாவது ரா மெட்டீரியல்ஸை வச்சு இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அதாவது பொருட்களை முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூலதன பொருட்களை வச்சு ஒரு உற்பத்தி பொருளாக, அதாவது ஃபினிஷ் பண்ண ஒரு பொருளாக மாற்றக்கூடிய இடத்துக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரியா? இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ அடிஷன் செக்டார்ஸ், அதாவது வேல்யூ அடிஷன் மீன்ஸ் இன்னும் கூட்டு மதிப்பு துறை அப்படின்னு சொல்கிறாங்களாமா. ஓகேவா? this is a one word. ஓகேவா? important one word. Which sector is called value addition sectors? Means industry is called another name value addition sectors. Okay, one word la note பண்ணி வெச்சுக்கோ. On the basis of sources of raw materials, industries are classified into the அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு 3 தொழிலகங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். தட் மீன்ஸ் வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் இஸ் கால்ட் ஏ அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாரஸ்ட் பேஸ்டு industries. That means காடுகள் சார்ந்த தொழிலகங்கள். Okay, next one is mineral based industrials. Mineral means கனிமம் சார்ந்த தொழிலகங்கள். அதாவது 3 types வந்து இங்க கொடுத்திருக்காங்க. Let's see one by one. ஒன்னொன்னு நம்ம பார்க்கலாம். Okay, first one is agro based industries. That means வேளாண் சார்ந்த தொழிலகங்கள். These industries draw the raw materials from agriculture sectors. The following part discussed the agro based industries in India. அதாவது இந்த தொழிலகங்கள் பார்த்தீங்கன்னா வேளாண் துறையிலிருந்து மூலப்பொருட்களை பெறக்கூடியது அப்படிங்கிறாங்க. மூலப்பொருட்கள்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி தான் நம்ம ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை தயாரிக்க முடியும். அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேளாண் துறையிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இந்த துறையில். த ஃபாலோயிங் பார்ட் டிஸ்கஸ் த அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது கீழே இருக்கக்கூடியதெல்லாம் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி தான் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒவ்வொன்றா பார்க்குறோம். ஓகேடா? அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். காட்டன் மீன்ஸ் பருத்தி, பஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பருத்தி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெக்ஸ்டைல் இஸ் ஏ போட் டேர்ம் விச் இன்க்ளூடட்ஸ் காட்டன், ஜூட், wool, silk and synthetic fiber textiles. The sectors in India with 3,400 textiles mills with the installed capacity of more than 50 million spindles and 8,42,000 rotors is the second largest in the world. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் டெக்ஸ்டைல் வந்து, அதாவது நெசவாலைகள் பார்த்தீங்கன்னா பருத்தி, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. காட்டன், ஜூட். காட்டன் மீன்ஸ் பருத்தி, ஜூட்னா சணல், அந்த சாக்கெல்லாம் செய்வோம் இல்லையா அது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஊல் மீன்ஸ் கம்பளி. நெக்ஸ்ட்டு சில்க் மீன்ஸ் பட்டு. ஓகே, சிந்தட்டிக் மீன்ஸ் செயற்கை இலைகள். சிந்தட்டிக் சாரீஸ் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு செயற்கை நூல்களால் செய்யக்கூடியது. ஓகேவா? இதெல்லாமே ஃபைபர் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே உள்ளடக்கியது. அதாவது செயற்கை இலை, அது போக நார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபைபர், இந்த மாதிரி எல்லாம் வந்து தயாரிக்கக்கூடிய எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை செக்டார்ஸ் இருக்குன்னா 3,400, அதாவது 3,400 நெசவாலைகள் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? உலகத்தில் வேர்ல்டில் 2ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? அது போக 8,42,000 என்ன இருக்குதுன்னா ரோட்டர்ஸ் மீன்ஸ் சுழலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நூல் வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணுற ஒரு மெஷின். ஓகேவா? ரோட்டர்ஸ் அதெல்லாம் வச்சு அது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸ்பிண்டில்ஸ் மீன்ஸ் கருவிகள், நூற்பு கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதெல்லாமே எவ்வளோ இருக்குன்னா 8,42,000 இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், அதாவது வேர்ல்டில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இன் வேர்ல்டு எங்கன்னா இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் காட்டன் டெக்ஸ்டைல் மில்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ் அட் ஃபோர்ட் க்ளோஸ்டர் நியர் கொல்கட்டாவில் வந்து ஃபோஸ்டர் நியருங்கிற இடத்துல, அதாவது ஃபோர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களா 1818. ஓகே, அதான் டு யூ நோ, ஒன் வேர்டில் கொடுத்துருக்காங்க. ஒன் வேர்ட் கண்டிப்பாக 1 மார்க்கில் வரும். இதை நோட் பண்ணி வச்சுப்போம். ஓகே, ட்ரெடிஷ்னல் செக்டார்ஸ் லைக் ஹேண்ட்லூம், அதாவது பாரம்பரியமான தொழில்கள்.
அதாவது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து ட்ரெடிஷ்னல் செக்டார்ஸ் இருக்குது. லைக் வந்து ஹேண்ட்லூம் சொல்லுவோம் இல்லையா, கைத்தறி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நெசவு செய்கிறது, கைத்தறி, கைவினை பொருட்கள் அந்த மாதிரி. ஓகே, ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் ஸ்மால் பவர் லூம் யூனிட் ஆர் ஃபார் த பிக்கஸ்ட் சோர்சஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து என்னென்னா ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம்ஸ் நிறைய இருக்குது. கைத்தறியில் நெசவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இது வந்து நல்ல வேலை வாய்ப்பு. நிறைய பேர் இதில் வந்து வேலை வாய்ப்பு வேலை செஞ்சு சம்பளத்தை ஏர்ன் பண்ணுறாங்க. அதாவது சேலரி வாங்குறாங்க. அந்த வேலை அதுக்காக நிறைய பேர் வேலைக்கு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஃபார் மில்லியன் ஆஃப் பீப்புள் இந்த ரூரல் அண்டு செமி அர்பன், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நகரப்புறங்களையும் அதாவது நகர கிராமப்புறங்கள்லையும் என்ன பண்ணுறாங்களா, நிறைய மெனி பீப்புள் மில்லியன் பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்களாம். ஓகே, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூட் அபவுட் 7% இண்டஸ்ட்ரி அவுட்புட், அதாவது அதிகம் அவுட்புட் வந்து 7% வந்து அங்கே தயாரித்து கொடுக்குறாங்களாம். 2% இந்தியா ஜிடிபி கட்டுறதுல பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் 2%, அதுக்கப்புறம் 15 ஆஃப் த கண்ட்ரி எக்ஸ்போர்ட் ஏர்னிங், அதாவது வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது 15% அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சோர்சஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இது ரொம்ப பெரிய அளவில் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது, அதாவது வேலை வாய்ப்பு கொடுக்குது மக்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஜெனரேஷன் இன் த கண்ட்ரி வித் த ஓவர் 45 million employees, the total employment in the industry is well over 25 million workers, அதாவது 45 million வந்து எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இதில். அது போக ஆல் ஓவர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 25 million workers வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க பெர்மனண்ட்டாக. அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் 1790 டெக்ஸ்டைல் மில்ஸ் வந்து என்னது இந்த கண்ட்ரி, இந்த நாட்டில் 1719 டெக்ஸ்டைல்ஸ் கண்ட்ரி இருக்குது, அதாவது இந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் த விச் 188 மில்ஸ் ஆர் ஏ பப்ளிக் செக்டார்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1719 டெக்ஸ்டைல் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா 188 மில்ஸ் வந்து பப்ளிக் செக்டார்ஸ் பொதுத்துறையில் இருக்குது. 147 வந்து கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸ், அதாவது கூட்டுறவு துறையில் இருக்குது. அது போக ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1284 இன் ப்ரைவேட் செக்டார்ஸ், தனியார் துறை கையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, டெக்ஸ்டைல்ஸ் வந்து மொத்தமாக டெக்ஸ்டைல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 1719, அதில் 188 மில் வந்து பப்ளிக் பொதுத்துறையில் இருக்குது. அது போக 147 வந்து கூட்டுறவு துறையில் இருக்குது, துறை சார்ந்து அந்த நெசவாலைகள் இருக்குது. அது போக ரிமைனிங் எல்லாமே ப்ரைவேட் செக்டார்ஸ், தனியார் துறையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேடா. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் do you know கொடுத்துருக்காங்க. Bysonias also called brown lungs diseases or Monday fever is an occupational lungs diseases caused by exposure to cotton dust in inadequately வென்டிலேட்டட் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது போதுமான காற்றோட வசதி அற்ற இடங்களில் வேலை செய்யும் பஞ்சாலை தொழிலாளர்கள், அதாவது இன்னும் காட்டன் டெக்ஸ்டைலில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ். ஓகேவா, அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா மண்டே ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசீசஸ் வந்து அட்டாக் ஆகுதான். ஓகேவா, என்னென்னா இன்அடிக்வென்ட்லி வென்டிலேட்டட்னா என்னென்னா ஒரு ஜன்னல் கூட இல்லாமல், காற்று வசதி இல்லாமல், காற்றோட்ட வசதி இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு நெசவாளர் பஞ்சாலையில் வேலை செஞ்சுட்டே இருந்தால் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா மண்டே ஃபீவர் அப்படிங்கிற ஒரு பழுப்பு நுரையீரல் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். ஓகேவா, அது டிசீசஸ் வந்து வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது ஒரு மெயினான ஒன் வேர்டு, அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோடா, சரியா. ஃபைசினோஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்துடுது அப்படிங்கிறாங்க. ஃபைசினோஸ் அப்படிங்கிறது அந்த நோய் பேர். ஓகேவா, எனப்படும் ஒரு பழுப்பு நுரையீரல் நோய் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. ஃபைசினோஸுங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோ. இது எதனால் வருது அப்படின்னா வென்டிலேட்டட் இல்லாமல் ஒரு எம்ப்ளாயி வந்து காட்டன் டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணும்போது ஃபைசினோஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து அட்டாக் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேடா. அடுத்தது, currently India is the third largest producer of cotton and has the largest loom, arc and ring spindles in world. At present, cotton textile industry is the largest organized modern industry of India. About 16% the industrial capital, 14% of industrial production and over 20% of the industrial labor of the country are engaged is the industry. என்ன சொல்கிறாங்கன்னா கரண்ட்லி இப்போ இருக்கிற தற்போதைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பருத்தி உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் தேர்ட் இடம் வந்து பெரிய நாடாக வந்து நம்மளோட இந்தியா வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தறிகள்லேயும் நூற்பு கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்பிண்டில் டோரட்ஸ் அப்படின்னா அந்த என்ன அர்த்தம், அந்த ஸ்பிண்டில் சொல்லுவோம் இல்லையா, நூல் நூற்கும் கருவிகள், இதெல்லாம் வந்து ஒரு மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முதன்மை நாடாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. தற்போது பார்த்திங்கன்னா பருத்தி நெசவாளிகள் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாடர்னைசேஷன் ஒரு தொழில் பிரிவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தொழிலக மூலதனத்தில் பார்த்திங்கன்னா அந்த மூலதன ரா மெட்டீரியல்ஸாக 16% இருக்குது. அது போக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 14% இருக்குது அப்படிங்கிறாங்க. அது போகல 20% தொழிலாளர்கள் இந்த தொழிலை வந்து இந்த தொழிலில் வேலை செய்கிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க, லேபராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான். அது போக ginning is the process of cotton fiber is separated from the cotton seed. பருத்தி இலையிலிருந்து விதைகளை பார்த்தீங்கன்னா பிரித்தெடுக்கும் முறைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஜின்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் காட்டன், ஃபைபர் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த காட்டன் சீட்ஸ். காட்டன் சீட்ஸ்லேருந்து பிரித்த விதையை வந்து சீட்ஸை வந்து வெளியெடுக்கிறதுனால அதோட அந்த ஒர்க், அந்த ஜாப்க்கு நேம் என்னென்னா ஜின்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் வேர்டு. ஓகே, டேஸ் இஸ் த ப்ராசஸ் காட்டன் ஃபைபர் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த காட்டன் சீட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜின்னிங் அப்படின்னு அர்த்தம். என்னென்னா காட்டன்லேருந்து சீட்ஸை வந்து செப்பரேட்டாக நம்ம எடுக்கக்கூடிய அந்த வேலைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஜின்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஹையர் கன்சர்வேஷன் ஆஃப் த டெக்ஸ்டைல் மில்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் மும்பை மேக்ஸ் இட் ஆஸ் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மும்பை அதன் புறப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பருத்தி சாலைகள், அதாவது பருத்தி ஆலைகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. நிறையா வந்து பரவி காணப்படுறதுனால மும்பையை வந்து இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு வந்து கால் பண்ணுறாங்களா. ஓகேவா? இந்தியா மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கால் பண்ணுறாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில், மகாராஷ்டிரா, ஹியூமிட் கிளைமேட்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் மும்பை போர்ட் அவைலபிலிட்டி. அதாவது எப்படி இருக்குன்னா, மும்பையில் அங்கே கிளைமேட் எல்லாம் ஒத்து வருது அப்படிங்கிறாங்க. சரியா? அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கரிசல் மண் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. ஈரப்பதம், அதாவது அங்கே வெட்லாண்ட் நிறைய இருக்குது. அந்த ஒரு கிளைமேட் வந்து ஒரு சூட்டபுளாக இருக்குது. பருத்தி வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு, பருத்தி செடி வந்து அங்கே நடுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீர் சக்தி, நிலம் சக்தி, இந்த மாதிரி சந்தை வசதி எல்லாமே அங்கே சூட்டபுளாக இருக்கிறதுனால மும்பை இஸ் ஏ மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. அதாவது மும்பை வந்து அப்படி தான் கால் பண்ணுறாங்க. இந்தியாவோட மான்செஸ்டர் வந்து மும்பை அப்படின்னு அழைக்கப்படுறாங்களாமா. ஏன்னா அங்கே வந்து காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து மும்பையில் இருக்குது. அந்த ஃபெசிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஃபேவரபுளாக இருக்கிறனால அப்படி கால் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேடா? அடுத்தது த மேஜர் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அதாவது முக்கியமான ஒரு காட்டன் தொழிற்சாலைகள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா, குஜராத், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு, கோயம்புத்தூர் இன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் இன் த Tamil with 200 mills out of the 435 is called a Manchester of South India. South Indiaல அதாவது இந்த இடங்கள் எல்லாம் 435 நெசவாலைகளில் பார்த்தீங்கன்னா 200 நெசவாலைகள் கோயம்புத்தூர் பகுதியிலையும், அப்புறம் ஈரோடு, திருப்பூர், கரூர், சென்னை, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, சேலம், விருதுநகர் இந்த மாதிரி மாநிலங்கள்லையும் முக்கியமான ஒரு நெசவாலைகள், அதாவது டெக்ஸ்டைல் சென்டர்ஸ் வந்து இருக்குது இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஜூட் டெக்ஸ்டைல். ஜூட் மீன்ஸ் சணல் ஆலைகள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? காட்டன் டெக்ஸ்டைல் பார்த்தோம். இப்போ ஜூட் டெக்ஸ்டைல் பார்க்க போகிறோம். ஜூட்னா ஒன்றுமே இல்லை, இந்த சாக்கு பையெல்லாம் செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஜூட் இஸ் a low priced fiber used mainly for the making packaging materials like gunny bags. தட் மீன்ஸ் சணல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இலை நார் அப்படின்னு அர்த்தம். நார்லாம் இருக்கும் இல்லையா, இலை நார்கள், இந்த தேங்காய் மட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுலாம் செய்வாங்க. சரியாடா? அதில் என்ன செய்வோம்னா, அந்த மாதிரி சாக்கு, அரிசி மூட்டை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி பேக்கேஜிங் செய்கிற மாதிரி ஒரு மூட்டைகளும் பைகள், சரக்கு பைகள் தயாரிக்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேடா? டுடே ஜூட் இஸ் ஏ பிளண்டட் வித் த காட்டன் அண்ட் வூல் டு ப்ரொடியூஸ் டெக்ஸ்டைல்ஸ். தற்காலம் சணல் பார்த்தீங்கன்னா பருத்தி மற்றும் ரோமத்துடன் சேர்ந்து நெசவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரோமத்துடன் அப்படின்னா இன்னும் ஆடு மாடுங்களோட ரோமமெல்லாம் இருக்கு இல்லையா, ஆடுகள், அந்த மாதிரி ஆடு ரோமங்கள் மூலமாகவும் இந்த மாதிரி ரோமங்கள் மூலமும் பருத்தியும் ரெண்டும் கலந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் என்ன பண்ணுறாங்க, கம்பளி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதோட கலந்தே நம்ம வந்து தயாரிக்கிறாங்களாம் இப்போ இருக்கிற ட்ரெண்டில். இந்தியா இஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இஸ் ஜூட் குட்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் 35%. அதாவது இந்தியா வந்து 35% வந்து இந்த ஜூட் பேக்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுல இருக்காங்களா. ஓகே, வேர்ல்ட் டோட்டல் அவுட்புட். திஸ் இஸ் எ செகண்ட் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா ஆஃப்டர் காட்டன் டெக்ஸ்டைல். காட்டன் டெக்ஸ்டைலுக்கு அடுத்தது இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூட் டெக்ஸ்டைல் தான் அப்படிங்கிறாங்க. ஜூட் இஸ் த கோல்டன் ஃபைபர் விச் மீட்ஸ் ஆல் த standards of goods packing with its natural, renewable, biodegradable and eco-friendly products. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது புதுப்பிக்கக்கூடிய ஒரு எளிதில் மக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப உகந்ததும் அப்படின்னு சொல்கிறாங்கடா. சரியா? இது வந்து தங்க இலை பயிர்கள், கோல்டன் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதை தங்க இலை பயிர்கள் எதை சொல்கிறோம்? இது ஒன் வேர்டில் வரும். ஜூட் டெக்ஸ்டைலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கோல்டன் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் ஒன் வேர்டில் வரும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஜூட் போர்ட் இஸ் ஏ ஹெட் குவார்ட்டர் அட் கொல்கட்டா. அதாவது தேசிய சணல் வாரியம் தலைமையகம் எங்கே இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஜூட் மில் இன் இந்தியா எஸ்டாப்ளிஷ் அட் ஏ ரிஷ்ரா நியர். அதாவது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
ஜார்ஜ் ஆக்லாண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 1854 வந்து கொல்கட்டாவில் அருகில் உள்ள ரிஷ்ரா அப்படிங்கிற இடத்துல தொடங்கினாராம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜூட் உற்பத்தியில் வந்து முதலிடத்தில் இருக்குது. சணல் பொருட்கள் வந்து உற்பத்தியில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாப் ப்ரொடக்ஷன் of a raw jute of the jute goods, and second the export jute, and next a Bangladesh jute production including gunning bags, canvas. Gunning bags அந்த சாக்கு பையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது canvas, back sheet, jute web, carpet, cordage, ஹசைன்ஸ் அண்டு ட்வைன்ஸ், இந்த மாதிரி சாக்கு பைகள், பேக் ஷீட்டு, இந்த மாதிரியெல்லாம் துணிகள், சிப்பலைகள், தரை விரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, மேட்டு, இந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் கயிறு வகைகள், இன்னும் கிளாத்து, கால் மீதின்னு சொல்லுவோம் இல்லையா, மேட்டு, இந்த மாதிரியெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இது ரொம்பவுமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூட்டு. ஓகேவா? இப்போது நெகிழி அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னும் ஒரு என்ன சொல்கிறதுனா உருகக்கூடிய நம்ம சீக்கிரமாகவே மக்கக்கூடிய ஒரு வகையில் இதை தயாரிக்கிறாங்களாம். சரியாடா? பெட்ஷீட் டிட்டோகிராஸ், ஜாக்டட், பஜ், ஹாரோரோ அண்டு பத்ரேஸ்வர் ஆர் எ சீஃப் சென்டர் ஆஃப் ஜூட் இண்டஸ்ட்ரி. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டிட்காட், ஜக்கட், பட்பஜ், ஹவுரா அப்படிங்கிற இடமெல்லாம் வந்து பத்ரவேஸ், இதெல்லாம் இந்த இடங்கள் எல்லாம் முதன்மை சணல் தொழில் செய்கிறதுக்கு ஒரு மையங்களாக இருக்குது. உற்பத்தி தொழில் செய்கிறதுக்கான ஒரு சென்ட்ரான இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? அதே போல் ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம், சத்தீஸ்கர், ஒடிசா, இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த உற்பத்தி வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா? The first attempt to produce iron and steel unit set up the Porto Novo in Tamil Nadu in 1830. அதாவது பட்டு நெசவாளிகள் தட் மீன்ஸ் இரும்பு எஃகு ஆலைகள் வந்து உற்பத்தி தொழிலில் முதல்ல 1830 தமிழ்நாட்டில் போர்ட்டோ நோவில் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைக்கப்பட்டாங்கன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேடா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்க் இண்டஸ்ட்ரீஸ். சில்க் இண்டஸ்ட்ரி மீன்ஸ் பட்டு தொழிலகங்கள், பட்டு நெசவாலைகள் பற்றி நம்ம பார்க்கலாம். சரியாடா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஹாஸ் பீன் வெல் நோன் ஆஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க். பழங்காலம்ல இருந்தே நம்ம இந்தியா வந்து பட்டு தொழிலில் பெயர் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் த ஆன்ஷியன் டைம்ஸ், அதாவது பழங்கால் முதலே இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரா சில்க்ஸ், அதாவது கச்சா பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உற்பத்தியில் இந்தியா பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பேர் போனது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? நெக்ஸ்ட் ஒன்லி டு சைனா, அதாவது அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சீனாவிற்கு அடுத்தபடியாக 2ஆம் நிலையில் உள்ளது. இந்தியாவுக்கு அடுத்தபடியாக சீனா வந்து 2ஆம் இடத்துல இருக்காமல் இந்த பட்டு தொழிலில் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி கல்ச்சர் இஸ் எ லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி அண்டு ப்ரொவைட்ஸ் த எம்ப்ளாய்மெண்ட் டு 7.56 million people, மேக் டு வீக்கர் அண்டு மார்ஜினலைஸ்டு செக்ஷன் சொசைட்டி. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலையில் இருக்குது சீனா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பட்டு வளர்க்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் பின்தங்கி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்தங்கி உள்ள 7.56 million மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி பாரு, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.56 million பீப்புளுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்பவுமே பின்தங்கி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகா இஸ் எ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சில்க் வித் an average of 8,200 metric tons every year, which is about 1/3 of the total silk. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா சராசரி 8,200 மெட்ரிக் டன்கள் பட்டு உற்பத்தி செய்து நாட்டோட மொத்த உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 1/3, அதாவது 1/3 பங்கு வந்து உற்பத்தி செய்து இந்தியாவில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுபோக முதன்மை மாநிலம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதன்மை மாநிலமாக என்னென்னலாம் இருக்குது இந்த பட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம், ஜம்மு காஷ்மீர், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், அஸ்ஸாம்,
மற்றும் தமிழ்நாடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு உற்பத்தியாளர்கள் நிறைய பட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மாநிலங்களில். பட்டு துணிகள் பார்த்தீங்கன்னா பட்டு துண்டு, பட்டு ஆடை, பட்டு சேலை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏற்றுமதி நிறைய செய்கிறாங்களாமா. ஓகேவா? அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா, அதாவது அமெரிக்கா ஐக்கிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள், அதாவது சவுதி அரேபியா, குவைத், சிங்கப்பூர் இந்த நாடுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? ஓகே. Next one is sugar industry, சர்க்கரை தொழிற்சாலை. Sugar can be produced from sugar cane beets or any other crop which have a sugar content in India. Sugar cane is the main sources of sugar. அதாவது கரும்பு சக்கரை கிழங்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க இது தமிழில், அல்லது சர்க்கரை பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அடங்கக்கூடிய ஒரு பயிர்கள், அதாவது சுகர் பீட்ஸ் அப்படின்னா என்னது, சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிழங்குகள், அதாவது அதுவும் ஒரு கிழங்கு மாதிரி தானையா, அதாவது சுகர் கேன். அதை வந்து என்னது, அது இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பெரும்பாலும் கரும்புல இருந்து தான் எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பருத்தி நெசவுக்கு அப்புறம் இன்னும் காட்டன் டெக்ஸ்டைலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. செகண்ட் ஒன், அதாவது அக்ரோ இண்டஸ்ட்ரியில் வந்து இது 2வது இடத்துல இருக்குது. அட் ப்ரெசன்ட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஆஃப்டர் காட்டன் டெக்ஸ்டைல். பஞ்சு ஆலைகளுக்கு அப்புறமே நமக்கு கரும்பு தான் அது 2வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்தியா இஸ் த வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன் ஆஃப்டர் பிரேசிலுக்கு அப்புறம் செகண்ட் இடத்துல இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அப்படிங்கிறாங்க. திஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட், எவ்வளோ வேலை வாய்ப்பு தராங்கன்னா 2.86 lakhs ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இந்த வேளாண்மை அக்ரோ இண்டஸ்ட்ரியில் இந்த ஆலைகள் தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரியில் 2.86 லட்சம் மக்கள் வந்து வேலையில் இருக்காங்களாம். சுகர் இண்டஸ்ட்ரி இஸ் எ டிசென்ட்ரலைஸ்டு அண்டு லொக்கேட்டட் நியர் த சுகர் கேன் க்ரோயிங் ஏரியாஸ். தி ஆர் எ வெயிட் லூசிங் அண்டு பல்கி டிரான்ஸ்போர்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கரும்பு எளிதில் வந்து எடை இழக்கும் தன்மையுடையது அப்படிங்கிறாங்க. போக்குவரத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கரும்பு ரொம்ப நாள் வச்சிங்கன்னா வெயிட்லெஸ் ஆயிரும். பார்த்துருக்கியா? ரொம்ப ஒரு மாதிரி வெயிட்லெஸ் மாதிரி ஆயிரும். காஞ்சதுன்னா அதில் வெயிட்லெஸ்ஸே போயிடும். அதனால் போக்குவரத்திற்கு அதிக எடை கொண்டதாகவும் உள்ளதால் இந்த தொழிலை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு பயிரிடும் பகுதிகளுக்கு பக்கத்துலேயே வச்சுக்குவாங்க. அதாவது கரும்பு வந்து எடுத்துகிட்டு போகும்போது நல்லா செம்மையாக வெயிட்டாக இருக்கும். அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சி போச்சுன்னா தான் என்ன ஆகும்னா வெயிட் லெஸ்ஸர் ஆகும். சரியா? அதனால் வெயிட்டாக இருக்கிறனால என்ன பண்ணுவோம், ரொம்ப தூரம் தூக்கிட்டு போகும்போது கரும்பு லாரிலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி சாயும். ஏன்னா அதிகமான டன் கணக்கில் நம்ம ஏற்றிட்டு போகும்போது சாயும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கரும்பு தோட்டம் இருக்கிற பக்கத்துலேயே அவங்க வந்து ஃபேக்ட்ரியும் இருக்கும், கரும்பாலைகளும் சர்க்கரை தயாரிக்கிற ஆலைகளும் பக்கமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? ஏன்னா அப்போ தான் நம்ம ஈஸியாக நம்ம கொண்டு போயிட முடியும் அப்படிங்கிறாங்க. டோட்டல் அதர் மேஜர் ப்ரொடியூசர் ஆர் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ். அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாட்டில் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் 50% இருக்குது, முதலிடம் வகிக்குதுங்கிறாங்க. அது போக மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, பீகார், பஞ்சாப், குஜராத், ஹரியானா, மத்திய பிரதேஷ் இந்த மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 90% சர்க்கரை ஆலைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. 90% வந்து சுகர் இண்டஸ்ட்ரி இருக்குங்கிறாங்க. சரியா? இது வந்து உற்பத்தி செய்யும் மாநிலங்களாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேடா? இதோட நம்மளோட அக்ரோ இண்டஸ்ட்ரி முடிஞ்சது. அடுத்தது நம்ம ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரி பார்க்கலாம். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.